ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம் அதுக்குள்ள ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குழம்பு சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூ இல்லை தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு வந்து குக்கரை தான் செய்ய போகிறோம். அதனால தான் ஈஸியாக செஞ்சிடலான்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முதல் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ வெங்காயம் வந்து ஒரு 3/4 பாதம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆப்பிள் தக்காளி, 1 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 3மே நாட்டு தக்காளி இல்லை 3மே ஆப்பிள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ குக்கரில் செய்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அப்போ தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகாத்தூளும் மல்லிப்பொடியும் சேர்ந்தது. இது வந்து நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர அளவுக்கு பொடி வகைகள், வெங்காயம், தக்காளி எல்லாம் கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ஸோ குக்கரை வந்து விசில் போடாமல் ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சு வதக்குறீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ இந்த குழம்பு வந்து நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை குக்கரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் மட்டும் வேக வைங்க போதும். ஸோ அதுக்கப்புறம் விசில்லாம் போன பிறகு ப்ரெஷர்லாம் போன பிறகு குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இட்லி, தோசைக்கு அந்த மாதிரி வேணுன்னா அந்த மாதிரி கட்டியாகவே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் ஒரு கொதிக்க வச்சேன். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா பாய்.